Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது சங்கீதம் 34 அதிகாரம் 1 கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். எப்பொழுதுமே நான் எப்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, அது எப்படி சாத்தியம் என்று கேட்கக்கூடும். தாவீது எப்பொழுதுமே தேவனோடு கூட இணைந்திருந்தார். தேவ பிள்ளைகளே, அவர் தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருந்தார். ஆதலால் அவர் உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் எழுப்பிக் கொண்டே இருந்தார். தேவனோடு கூட இணைந்திருக்கில் பரிசுத்த ஆவியானவர் துதி ஸ்தோத்திர பலிகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார். துதிப்பதும் தேவனை ஸ்தோத்தரிப்பதும் தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நடைமுறையாகவே மாறிவிடும், ஒரு இயல்பாக இருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, தாவீதுக்கு வந்த எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளிலும், இக்கட்டான வேலைகளிலும், நெருக்கப்படுகிற நேரத்திலும், மரண தருவாயின் விளிம்பில் இருக்கும் பொழுதும் அவர் தேவனை நோக்கி பார்த்தார், துதித்தார், ஸ்தோத்தரித்தார். தேவன் துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவர். தாவீதோடு கூட இருந்து தாவீதை காப்பாற்றினார், உயர்த்தினார், உதவி செய்தார், தேற்றினார், அவரை தப்புவித்தார். எல்லா இடங்களிலும் அவரை வெற்றி சிறக்க பண்ணி அவர் இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் எவ்வித வேலைகளில் இப்பொழுது இருந்தாலும், நெருக்கப்படுகிற வேலைகளில் இருந்தாலும், எந்த பக்கம் நான் செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்கள், அவரை உயர்த்துங்கள், துதியுங்கள், அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை உயர்த்துவார். இப்பொழுதே ஒரு தீர்மானம் விடுங்கள். இந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் என் தேவனை உயர்த்துவேன், ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவேன், அவர் என்னை தப்புவிப்பார், எனக்கு ஜெயத்தை தருவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுதே செய்யுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா நீர் உம்முடைய பிள்ளைங்களோட பேசின உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளின்படி பிள்ளைகள் எப்பொழுதுமே உம்மை உயர்த்தும் போது நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து வெற்றியை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்த போற தயவுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமேன்.